பொதுமக்கள்ன்றது திமுக தொண்டர்களாகட்டும், தாவேகா தொண்டர்களாகட்டும், பாஜக தொண்டர்களாகட்டும் எல்லாமே பொதுமக்கள் தான். ஒரு பொதுமக்கள் கூடுற இடத்துல ஆளுங்கட்சியில இருக்கும்போதே 4-5 நாள் முன்னாடி அங்க இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை ஏன் இந்த அளவுக்கு அந்த இங்க ஏற்பாடு பண்ணல? அதுக்கு பதில் சொல்லுவாரா திமுக? பதில் சொல்லுவாரா? இப்ப நான் நானும் ஒரு வழக்கறிஞர், அவரும் ஒரு வழக்கறிஞர், இதுக்கு பதில் சொல்லுவாரா? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் நாமக்கல், கரூர்ல பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாரு. கரூர் மாவட்டத்துல மேற்கொண்ட பிரச்சாரத்துல கிட்டத்தட்ட 40 உயிர்கள் பலியாயிருக்கு. இதற்கு காரணம் தாவேகா சார்புல சரியான ஏற்பாடுகள் செய்யப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஆளும் அரசாங்க தரப்பில இருந்து பாதுகாப்பு கொடுக்கப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு அட்வொகேட்டா? ரொம்ப துக்கத்துல இருக்கு. நம்மளுக்கு ஒரு குழந்தைங்க பிறக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா பிறப்பு சதவீதம் வெகுவாக இறங்கி இருக்கு நம்ம இந்தியாவில். ஏன்னா இந்த ஐடி கலாச்சாரம் வந்ததுக்கு அப்படி கடவுள் கொடுத்து வரணும் குழந்தைங்க இன்னைக்கு 10 நினைக்கிறேன், 17 பெண்கள் 14 ஆண்கள் கணக்கு கொடுக்குறாங்க. ஆனா இன்னும் சில பேருடைய கண்டிஷன் சீரியஸா இருக்குங்கிறாங்க. முதல்ல உயிரை துறந்த அப்பாவி மக்களுக்கு நம்ம மனதால என்னதான் மலராஞ்சலி செலுத்தினாலும் அது ஆறாது. குழந்தைகள் கொடுத்த தெய்வ கொடுத்த வரனை போய் பொதுமக்களும் அந்த இடத்துல போய் அவர் தொலைஞ்சுதான் நிறைய பேர் வருது. இந்த மாதிரி சமயத்துல வருத்தமா இருக்கு. அடிப்பட்டு இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் குணமடையணும்னு எப்பொழுதும் போல ஒரு ஃபார்மலா சொல்றது இல்லாம உண்மையான அதுக்கான நடவடிக்கைகளை நம்ம பொதுமக்களும் போலீஸ் அனுமதிக்க மாட்டாங்க, இந்த இடத்துல அரசியல் பண்ணுவாங்க. அதே மீறி தன்னார்வ அமைப்புகள் இதை கையில எடுத்து பண்றதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். அவங்க கிரிமினல் பண்றத கூட இருந்து அவங்களுக்கு என்னென்ன மன ஆறுதலா செய்ய முடியுமோ சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து களத்துல இறங்கி பொதுமக்கள் அந்தந்த கிராமத்துல இருக்கணும் போய் உதவி செய்யும்போது ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என்னால முடிஞ்சா நான் புறட்டு போறதுக்கு ட்ரை பண்றேன், அதை வச்சிருவோம். அடுத்தது இதை 2 பிரிவா பார்க்கணும். ஒண்ணு ஒரு கிரவுட் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அறிவுரையை கொடுத்திருக்கிறது சமீப காலங்களில் உயர்நீதிமன்றம். அவங்க இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த நாகப்பட்டினம் நிகழ்வுக்கு பிறகு ஒரு பொது வழக்கு தொடரப்பட்டது. இது மாதிரி இந்த வழக்கு நடக்கும்போது பொது நலங்களை கருதி அவங்களோட பொதுமக்களுடைய நடக்கிற அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, பொது சொத்துக்கள் வீழாக்கப்படுகிறது, உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்க பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியில வர முடியாத நிலையெல்லாம் வருது. அவர் பெரிய சினிமா செலிபிரிட்டி. இந்த மாதிரி இருக்கிறச்ச பாதுகாப்பு சரியான ஒரு நடைமுறையை கையாளுவதில்லை காவல்துறையும் சரி அந்த கட்சியை சேர்ந்தவங்களும் சரி. ஒரு குறையை வச்சு ஒரு பொது நல வழக்கு அப்பொழுது உயர்நீதிமன்றம் வன்மையாக கண்டிச்சது 2 பேரையும். அதாவது தாவேகா தலைவரையும் கண்டிச்சது, அந்த காவல்துறையும் கண்டிச்சது. இப்ப இந்த காவல்துறையை முதல்ல கையாளுவோம். காவல்துறை ஏன் இப்படி பண்ணுது? இப்ப சமீப காலங்கள்ல பாஜக கூட ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. நீங்க எப்போது அனுமதி கேட்டாலும் ஒரு போராட்டமோ ஒரு நிகழ்வோ கொடுக்கறதே இல்லை, அவங்க பேசாமையே இருக்காங்க. இப்படி இருந்தா எப்படி எல்லாரும் ஒன்னா நடத்தணும் இல்லையா ஜனநாயக நாட்டின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு உயர்நீதிமன்றம் தமிழக அரசு தலைமை வழக்கறிஞரை கூப்பிட்டு எல்லாரும் ஒரு மாதிரியா நடத்தணும். ஏன்னா சேலம்ங்கிற ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. சேலம் இந்த சிவில் சட்டம் புதுசா கொண்டு வரும்போது அவங்க போராட்டம் நடத்தினாங்க வழக்கறிஞர். அப்ப போராட்டம் நடத்தின போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. போராட்டம் ஜனநாயகத்துக்கு எதிரானது கிடையாது. கட்டுப்பாடுகளுடன் ஒரு போராட்டமோ உள்ள ஒரு நிகழ்வோ நடத்தப்பட்டால் அது ஜனநாயகத்தை அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கருத்து பதிவு செஞ்சது. அந்த மாதிரி கருத்துல அதை இப்ப பேஸ் பண்ணி தான் இப்ப சொன்னாங்க, நீங்க கட்டுப்பாடோட எல்லாத்தையும் நடத்திட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பொது சொத்துக்கும் பொது நிலைமைக்கும் குந்தகம் வராம நடத்தினீங்கன்னா ஓகே. பட் அதை மீறி நடத்தினீங்கன்னாக்க அது நிச்சயமா வன்மையா கண்டிக்கிறது, அதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு என்ன சொன்னாங்க, சில கண்டிஷன்ல தாவேகா தலைவருக்கு கொடுத்தாங்க. நீங்க உங்க தொண்டர்களை முதல்ல பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியா அவங்களை உருவாக்கணும், அமைதியா காக்கணும். பொதுமக்களுக்கு தொண்டு செய்யறது அரசியலுக்கு வரீங்க, தொண்டு செய்யல வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விசில் அடிச்சுட்டு ஓடுறது, ரோட்ல ஓடுறது, தூக்கி போடுறது, ஆர்வ கோளாறாக நடக்கிறது, ஒரு மெச்சூரிட்டி இல்ல முதிர்ச்சி இல்லாமல் நடக்கிறது, இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஒரு நாளும் பொது மக்களுக்கும் பொது சொத்து வரக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டா தாவேகா தலைவர் தான் பொறுப்பு ஏற்கணும், நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி காவல்துறையை கூப்பிட்டு நீங்க முன்வாழ் காலங்களில் கூட கொடுக்கறதில்லன்னு ஒரு குற்றச்சாட்டு உங்க பேர்ல வந்தது. அதுல உங்களுக்கு ஒரு கைட்லைன் கொடுத்துருக்கோம், ஒரு வழிகாட்டுதல். ஒருத்தங்க ஒரு நிகழ்வு நடத்துறது 15 நாள் முன்னாடி 1 மாசம் முன்னாடி அப்ளிகேஷன் கொடுக்கணும். அந்த மனு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மனுவை விசாரிக்கிற விதத்துல காவல்துறை போய் அந்த இடம் என்ன நோக்கம், எதுக்கு ஏற்பாடு பண்றீங்க அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடம் அது மார்க்கெட் பிளேஸா, பொது பிளேஸா, பொதுமக்கள் சொத்து வருமா, வேற ஏதாவது பாதிக்கப்படுமா, என்ன நோக்கத்துல இதுல மத கலவரம் வருமா, ஜாதி கலவரம் வருமா, இந்த இடத்துல எந்த மைனாரிட்டி நிறைய இருக்காங்களா,
இப்படி எல்லாம் பார்த்து ஒரு முடிவு தான் பர்மிஷன் கொடுக்கணும்னு சொன்ன போது அதை கடைப்பிடிக்கணும். நீங்களும் வந்து இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி இன்னைக்கு சாயந்தரம் சொன்னா அடுத்து நான் பர்மிஷன் கொடுக்குறாங்க. இது எப்படி சாத்தியம்? எங்களுக்கு மட்டும் மறக்காம நீங்க கொடுங்க. அவங்க 15 நாளுக்குள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க எஸ்ஸா நோவாங்கிறது காவல்துறை சொல்லணும். அவங்க நோன்னு சொன்னாலும் நீங்க இதுக்கு நீதிமன்றத்துக்கு வாங்க. அதுக்கான இதை வந்து நாங்கள் வழிமுறைகளோட கொடுப்போம், கட்டுப்பாடோட நடக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிதான் பார்க்கும்போது இப்ப பாத்தீங்கன்னாக்க முந்தானத்துக்கு ஒரு விஷயம் ஓடுது. என்னன்னாக்க எங்களுக்கு கரூர்ல மட்டும் அனுமதி கொடுக்க காவல்துறை மறுக்கிறது அப்படின்னு. அப்ப வந்து முந்தானத்து காலை வரைக்கும் வந்து காவல்துறை கையில வச்சுக்கிட்டு சும்மா இருந்தது. அவங்க உயர்நீதிமன்றத்தை வழக்க தீர்ப்புரை ஏத்துக்கலையா இல்ல அவமதிப்பா? இன்னைக்கு கும்பமேளால கூட்ட நெருக்கடியில் இறந்தவர்களை பத்தி இந்த கட்சியினுடைய திமுக கட்சி தலைவரும் முதலமைச்சராகிய ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இன்னைக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்யணும், மத்திய அரசும் பதவி ராஜினாமா செய்யணும், ஏன் மத்திய அரசு சுற்றுலாத்துறை இருந்தது அப்படின்னு முழக்கம் சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வனாரு. நீங்க மேல சொன்னது ஸ்டாலின் அவர்கள் நேற்று எவரையும் ராஜினாமா பண்ணல அப்படின்னு இன்னைக்கு பொதுமக்கள் கேட்கறாங்க. பதில் சொல்லுவாங்களா? உயிர் போயிடுச்சுங்க. இவங்க குடும்ப உயிருக்கு இவ்வளவு இசட் கேட்டகரி பாதுகாப்போட போறீங்க. அப்ப பொதுமக்கள் அதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி 30 விழா நடத்துறீங்க. அங்க கூட்டம் சேருது, ஒரு இழப்பு ஒண்ணுமே இல்ல. ஆம்புலன்ஸ் இருக்கு, தண்ணி பாட்டில் இருக்கு, எல்லாரும் பொது சுகாதாரத்தை கழிப்பற வைக்கிறீங்க, ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சுகாதாரத்தை பாக்குறீங்க. அப்ப அது மட்டும் நியாயம். அப்ப இங்கேயே அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணல. சரி, நீங்க என்ன பண்றீங்க? ஒரு இடத்த கொண்டு போய் காட்டுங்க. இதே இந்த இடத்துல 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை செஞ்சுட்டு போயிருக்காங்க. இது அப்ப வந்து எந்த அசம்பாவிதமும் வரல. அப்ப இந்த தாவேகாவுடைய விஷயத்துல நடந்ததுக்கு காரணம், கரூர்ல மட்டும் நடந்ததுக்கு காரணம் இது ஒரு பொலிட்டிக்கல் கேம். அது யாருடைய பொதுமக்கள் உயிரை வச்சு விளையாடின விளையாட்டு தான் திமுக அதை மறுக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் டிசைன் பண்ணி பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? திடீர்னு இவ்வளவு ஆம்புலன்ஸ் ஓடி வருது, இவ்வளவு மருத்துவ டாக்டர் அக்கம் பக்கத்துல இருந்து வந்து உடனே ரீச் ஆயிட்டாங்க, இல்ல தண்ணி பாட்டில் ஓடி வருது, எப்படிங்க சாத்தியம்? இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படுது எப்படி நீங்க ஆன்டிசிபேட் பண்ண முடியும்? இதுக்கு பதில் சொல்லுமா? இன்னொன்னு, இவ்வளவு அமக்களம் நடந்திருக்கச்ச பரப்புரையை முடிச்சு அங்கேருந்து எப்படி அவருடைய கார்கள் இருக்க ஊர்திகள் வெளியில போச்சு, எப்படி அவர் குறுகிய நேரத்துல வந்து திருச்சி விமான நிலையத்தை சென்றடைஞ்சாரு விஜய்? இதுக்கு எந்த விளக்கமுமே இல்ல. அவர் மட்டும் எப்படி தப்பிச்சிட்டாரு? அல்லோலப்படுது, அவர் எப்படி தப்பிச்சாரு? எங்க அவர் தப்பிச்சாலும் அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்த காவல்துறை ஏன் பொதுமக்களை கைவிட்டது? பொதுமக்களுக்கு அடிக்கவிட்டு சொல்றது 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. அப்படியே அவங்க எழுதி கொடுத்தாரு சொல்லி அதிகமா பேர் வந்துட்டாங்க, நான் மேனேஜ் பண்ண முடியல. நீங்க மேனேஜ் பண்ண முடியலன்னு எப்படி அங்க வந்து மருத்துவர்கள் காத்திருக்காங்க, தண்ணி பாட்டில் எப்படி காத்திருக்கு? இது பதில் சொல்லுமா? அது அப்படின்னாக்க இந்த முன்னாளைய மந்திரி அந்த தொகுதியினுடைய சில விஷயங்கள் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தினமலங்க ஒரு பத்திரிகை எனக்கு தெரியாது, ஒரு பத்திரிகையில வந்திருக்கு. அந்த கூட்டத்துக்கு போக கூடாதபடி தாவேகா தலைவர்களை கூட்டு அந்த பகுதியில் இருக்கிற முக்கியமான ஒரு திமுக ஒரு உறுப்பினர் ஒரு தலைவர் சில பிரைபெல்லாம் சில பரிசளிப்புகளாக கொடுத்து தடுக்கிறதாவும் எழுதியிருக்காங்க. அப்படின்னாக்க கொங்கு மண்டலம் ஒரு பகுதி கொங்கு மண்டலத்தில் விஜயின் ஆதரவு பெருகுகிறது அப்படின்னு எழுதுறாங்க. இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கலா வந்து அது விளையாட்டு நடத்தின போது என்ன அர்த்தம்? அதாவது இப்ப பாத்தீங்கன்னாக்க டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்றாங்க? நாங்க கட்சி ஆரம்பிச்சது எடப்பாடியாருக்கு எதிராக தான் ஆரம்பிச்சோம், அப்படி இருக்கிறது நான் போய் சேரமான சொல்றேன். அதே மாதிரி தாவேகா உருவாகினது எதற்கு? திமுக எதிரான கொள்கைன்னு சொல்றாங்க. திமுக எதிரான கொள்கை வந்து சித்தாந்தம் ஒண்ணுதான். அப்ப தனியா ஆள வச்சுதான் அவர் ஆரம்பிச்சார். அவருக்கும் துணை முதலமைச்சராக இருக்கிறதுக்கும் போட்டி நடக்குது சினிமா துறையில. அவருக்கு சில அநீதிகளா வரவே இது எதுக்கிறதுக்கு தான் இப்ப வீரியமா ஒரு வருஷமா வந்திருக்காரு. இப்ப 40 வயசுல வந்து இறங்கி ஒரு கட்சியில சேர்ந்து பணி புரிஞ்சு வந்து அவருக்கு புரிதல் கிடைச்சிருக்கும். அந்த கட்சியே புதுசு, இது ட்ரெயினாகவே இல்லை, தொண்டர் கூட்டத்தில் ட்ரெயின் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல பாக்குறேன், என்னுடைய ஒரு விஷயத்துக்கு ஒரு பிரிண்டருக்கு போயிருங்க, அங்க 2 தாவேக்கா தொண்டர்கள் உட்காந்துருக்காங்க. அவங்க ஏதோ கோயில் திருவிழா கொண்டாட போல தாவேக்கா தரப்புல ஒரு பிரிண்ட் டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு என்ன அச்சாளர் சொல்றாரு, இப்ப 2,500 ரூபா நோட்டீஸ்னா 100 நோட்டீஸ்னா 3,500 ரூபா. 2,500 ரூபாயா? அவ்வளோ 2 நோட்டீஸ் தான் வேணும். இப்ப நீ 2 வாங்கி 50 வாங்கி கணக்கு. எங்கள்கிட்ட அவ்வளவு பண்ணுங்க 200 ரூபா தான் இருக்கு. இதுதான் அந்த தொண்டர்கள் நிலைமை. அவர் சொல்றாரு 200 ரூபா இருக்கா தம்பி, பணம் எடுத்துட்டு வா. ஐயோ வீட்டுக்கு போய் கேட்டா திட்டுவாங்களே, யார்கிட்ட வேலை வாங்குறது? யாருக்கும் ஃபோன் பண்றாரு மைக்க போட்டு. அவர் சொல்றப்பா நம்மள்கிட்ட அவ்வளவு காசு இல்லப்பா, யார்கிட்ட 100 ரூபா கேட்கலாம்ப்பா, நம்மளை திட்டுவாங்க. எங்க தொண்டர்களுடைய நிலைமை இது. நீ இன்னைக்கு கட்சியை நடத்தினா தொண்டர்களுக்கு காசு இல்லாம அவங்கள பண்ண ஒரு பார்வைப்படாதுல இறங்குறாங்க. அப்புறம் அவர் சொல்லிட்டாரு நான் கொடுக்க முடியாது, போய் பண்ண வேணா, எங்கேயோ போய் யாருடைய செய்தியும் அடமானம் வச்சு கொண்டு வந்து நான் கண்ணேரில் பார்த்தேன். இது நடந்த விஷயம் ஆரம்ப கட்டத்தில் சென்னையில நடந்தது.
அப்படி இருக்கிறச்ச இவங்க வந்து கட்சி எப்படி நடத்துறாங்க? அதாவது ஒரு லேடி பேட்டி கொடுக்குறாங்க, 4 மணிக்கே வந்துட்டாங்களாம். ஒரு நாள் தானே சாப்பாடு இல்லாட்ட பரவாயில்ல, என் குழந்தைக்கு இந்த பேரு 4 மணி நேரம் சிரிச்சுட்டு ஜாலியா சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு தலைவராக வந்து அவரோட ட்விட்டர்ல வந்து 12 மணிக்கெல்லாம் அவங்க ப்ரோக்ராம் முடியுனாக்க சென்னை விட்டு அவர் 8:30 மணிக்கு கிளம்பினதா பதிவு. அப்ப இவங்க திருப்பதியில தான் கூட்டம் ஆகும்போது நிறுத்தி பண்ணி ஷோ காட்டுறாங்க சொல்றாங்க திருப்பதியை. அதே மாதிரி ஒரு ஷோ காட்டினாரா மக்கள் கூட்டம் எனக்கு வருது, மக்கள் கூட்டம் வந்து நிக்க வச்சு பண்ணா தொண்டர்களுடைய நலன் முக்கியம் இல்லையா? இது அவருடைய முதல் மாநாடு, 2வது மாநாடு, மற்ற இடத்துல எல்லாம் மயக்கடிச்சு ஒண்ணாங்க, அதுதான் வந்துகிட்டே இருக்கு தகவல். அதுக்கான ஏற்பாடுகள் அந்த கட்சியும் மருத்துவ ரீதியாகவும் பண்ணல, சுகாதார ரீதியா பண்ணல. முக்கியமா காவல்துறை அனுமதி கொடுக்கும் போது, முக்கியமா காவல்துறை தான் பொறுப்பு. அனுமதி கொடுக்கும் போது ஒரு கூட்டல் வரைச்ச அவங்க மருத்துவ ஆம்புலன்ஸ் அந்த கட்சிக்காரங்களும் இவங்களும் வைக்கணும், போதுமான தண்ணி வைக்கணும், போதுமான பேரிகேட் வைக்கணும். திஸ் இஸ் கால்ட் கிரவுட் மேனேஜ்மெண்ட். நீங்க எடுத்துங்க பாரத இந்த ரோட் ஷோவே வந்து தமிழக புது கலாச்சாரமா பண்றாங்க. எப்படின்னாக்க மாண்புமிகு பிரதமர் எங்க வந்தாலும் ரோட் ஷோ பண்றதை பார்த்தாலும் இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு மாநில கட்சிக்கெல்லாம். அதை தான் துவைக்கினாரு ஸ்டாலின். மதுரையில ஒரு கூவத்துக்கு எல்லாம் தட்டி கட்டினாரு. அதுக்கப்புறம் தட்டி பிடிச்சி கூவம் ஆடிட்டு இருக்காங்க, விட்டுருங்க. அதே மாதிரி இவர் ரோட் ஷோ ஆரம்பிக்கிறாரு, எல்லாம் ஆரம்பிக்கிட்ட பண்ணிட்டோம், அது நல்ல விஷயம். ஆனா இன்னைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நடக்கிற ரோட் ஷோல இந்தியா முழுவதும் நடக்கிறது, வேர்ல்டு நடக்குது. ஏதாவது சின்ன அசம்பாவிதம் நடந்தது எங்க இசட் கேட்டகரின்னு அவர் சுத்தி மட்டும்தாங்க ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு. அதை தாண்டி அந்த தொண்டர்களுக்கு போலீஸ் கொடுக்கறதோட அங்க கட்சிக்கார தொண்டர்கள் வந்து கிரவுட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயின் பண்றாங்க. ஒரு பெட்டலியன் முருக பக்தர் மாநாடு நடந்தது, எவ்வளவு கூட்டம். அப்ப அந்த கட்சி தொண்டர்களே ரோட்ல நின்று போலீஸை இல்லைங்க, நான் போயிருந்தேன், போலீஸே கிடையாது, அவங்க கிரவுட்ல நின்று அழகா எல்லாரையும் அனுப்பி கலாச்சாரம் இங்க காரை பார்க்க பண்ணி வச்சு சாப்பாடு கொடுத்து கட்சி முடிஞ்ச உடனே அங்க இருக்கிற குப்பைகள் எல்லாம் அள்ளி சேர்கள் எல்லாம் அடுக்கி போட்டதை பல்லடம் பாரத பிரதமர் பல்லடங்கிற பிஜேபியோட எண்மக்கள் ஆக்டி இறுதி நிகழ்வுல வந்தாரு. அதுக்கப்புறம் அங்க 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்து அத்தனை கூட்டம் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் இருந்தாங்க. ஒரு இதுவு நடக்கல. அப்ப காரணம் என்ன? நீங்க தொண்டர்களை தயார் பண்ணாம போலீஸும் அடிக்கிட்டா ஹெல்ப் பண்ணாம இது பழிவாங்கப்படணும் மக்களை வச்சு விளையாடிட்டாங்க. இது மிக மிக கொடுமையான சமாச்சாரம். இது தேசிய உரிமை ஆணையம் கட்டாயம் வந்து கையில எடுக்கணும். அதுக்கான மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து தமிழக அரசாங்கம் கிட்ட அறிக்கை கேட்டிருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. அதே போல ஆளுநரும் தன் பக்கத்துக்கான அறிக்கையும் கேட்டிருக்காரு. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் இலங்கையிலிருந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்திக்க வருகை தந்துட்டு இருக்காரு. இந்த சீக்வன்ஸ் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, இப்ப பாத்தீங்கன்னா இரவே வந்து தமிழக முதலமைச்சர் அங்க போயிட்டாரு. அதுக்கப்புறமா அதை தாண்டி இவங்க எடப்பாடியாரும் எதிர்கட்சி தலைவரும் அங்க போயிட்டாரு. அப்புறம் பாஜகவினுடைய மாநில தலைவராக திரு நயனா நாகேந்திரன் அவர்களும் அங்க போயிருக்காங்க. அவங்களோட டீம் எல்லாம் போயிருக்கு. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க மருத்துவர் உடனே அங்க போட்டு போயிருக்காங்க. தன்னால அந்த முயற்சியெல்லாம் வந்து மருத்துவ செய்யணும், மற்ற மக்களோட இருக்கணும்னு. அப்புறம் இப்ப நீங்க குறிப்பிட்ட பாஜக தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் ஸ்ரீலங்கா சொந்த விருப்பத்துக்கோசரம் குடும்பத்தோட ஒரு லீவ்ல போயிருந்தாரு. இந்த நிகழ்வு வந்தோட கேள்விப்பட்டா அவருடைய சொந்த ஊர் கரூர், அதனால உடனே ஸ்ரீலங்கா புறப்பட்டு மத்தியானம் 2:30 மணிக்கு மதுரையில இறங்குறதாவும் அங்கேருந்து நேரடியாக களத்துக்கு போறதாவும் தகவல் வருது. இதுல திமுக வந்து தவறிடுச்சு, கண்டனம் எல்லாம் தெரிவிச்சிருக்காரு ஆளும் தமிழக அரசாங்கத்துக்கு. அதாங்க உண்மையானது. இன்னைக்கு ஐபிஎஸ் ஆபீசருங்க, அவரு ஃபார்மர் ஐபிஎஸ் ஆபீசரு. ஒரு கிரவுட் மேனேஜர் ஒரு போராட்டத்துக்கு என்னென்ன தகவல் கொடுக்கணும், எப்படி நடத்தணுங்கிறது அவருக்கு தெரியுங்க. இப்ப இந்த கலை நிலவரத்துக்கு அங்க போறாருன்னா அதுக்கப்புறம் அவர் கொடுக்கக்கூடிய பேட்டியை கண்ணால பாருங்க. அப்ப எல்லா விஷயங்களும் என்னென்ன குறைபாடுகள் வந்து அவர் லிஸ்ட் பண்ணி சொல்லுவாரு. அதனால அது தெரிய வரும். அது ஒண்ணு. 2வது விஷயம், இன்னைக்கு தாவேகா தலைவர் எப்படி தப்பிச்சு வச்சாருங்கிறதுக்கான முகாந்தரம் தெரியல. அவர் வந்து ஒரு சின்ன விஷயங்க, கார்ல பொறுத்த அவருடைய கண்வாயில இதெல்லாம் வச்சிருக்காங்க, என்னது கேமரா வச்சிருக்காங்க. கேமரா வச்சிருந்த போது அங்க உள்ளே ஒரு சின்ன வீடியோ எடுத்து என் காதுல தகவல் வரும்போது மனசு வருத்தமா இருக்கு, நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு, இதை முதல் பதிவாக இருக்கு, நான் உங்க கூட துணை நிற்பேன், எந்த உதவியாலும் செய்வேன். இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருப்பேன், நாங்க வந்தா இன்னும் கொந்தளிப்பு ஜாஸ்தியா இருக்கும், நான் கூட கொஞ்ச நேரத்துல உங்கள்கிட்ட வந்து சேர்றேன் அப்படி ஒரு சின்ன வீடியோ. 2 நிமிஷம் வீடியோ, 1 நிமிஷம் வீடியோ. மிகவும் வருந்துகிறேன், அப்படி 1 நிமிஷம் வீடியோ வரல. ஏன் வரல? அதையும் தாண்டி ஏர்போர்ட்ல வர திரும்ப வராரு. ஏங்க நீங்க பிரஸ் மேட் பேசுறதுக்கு பயப்படலாம், சின்ன வீடியோ உடனே போட்டுக்கலாம்ல. ஆனால் முதல்ல வருத்தம் தெரிவிப்பது தமிழக முதல்ல பாரத பிரதமர் போடுறாரு.
இப்போ ட்வீட் போடுறாரு. அதுக்கப்புறம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் போடுறாரு, மாண்புமிகு காவல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் போடுறாரு, மாண்புமிகு நிதி அமைச்சர் போடுறாங்க. இப்படி மத்திய அரசுல இருந்து வரிசையா வருது. அது தாண்டி இன்டர்நேஷனல் ஃபிகர்னால மற்ற நாடுகள்ல வர என்ஆர்ஐ எல்லாம் போடுறாங்க. ஏன் சென்னை உள்ள வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ட்வீட் வருது? அப்படிதான் என்ன அர்த்தம்? தொண்டர்கள் மேல இவ்வளவுதான் அக்கறையா? அது விட்டுடுவான். காவல்துறை டிஜிபி இன்னைக்கு உடனே அந்த ஸ்பாட்ல கூட்டு உயர்நீதிமன்றம் விசாரிக்கணும். என்ன பண்ணீங்க நீங்க? நாங்க கொடுத்த கைட்லைன் நீங்க ஏன் கையாளல? இதுக்கு ஏன் பர்டிகுலரா கரூர் ஏன் நடந்தது? அதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி நாமக்கல் நடக்குது, அங்க ஒண்ணு நடக்கல. அப்ப என்ன அர்த்தம்? இது யாருடைய டிசைனு? இதுல திமுக விளையாட்டுங்கிறது 100% எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இந்த சிபிஐ என்கொயரி, இப்ப சிபிஐ என்கொயரி அங்க அஜித்குமார்ல வச்சாங்க. நீங்க திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. பாஜக பதில் கொடுத்ததுக்கு இதுல செந்தில் பாலாஜி அவங்க எல்லாம் எப்படி உடனே அந்த களத்துக்கு எல்லாம் போனாங்கன்றத அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. வில்சன் அவர்கள் இந்த மாதிரி டர்ட்டி பாலிடிக்ஸ் எல்லாம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதில் கொடுத்திருக்காரு. வருவோம். இப்ப டைரக்ட் பாலிடிக்ஸ்லாம் மன்னருடைய உயிர் போராட்டத்துல பண்ணாதீங்கன்னு வில்சன் சொல்றாரு. வில்சன் ஒரு கேள்வி, அப்ப கும்பமேளால இறந்த பொதுமக்களுடைய உயிர் உங்களுக்கு தெரியலையா? அப்ப நீங்க எப்படி சொன்னீங்க ராஜினாமா அரசியல் பண்ணலையா? ஸ்டெர்லைட் விஷயத்துல அரசியல் பண்ணலையா? அதை வச்சுதானே நீங்க ஜெயிச்சீங்க. அது நியாயமா? நான் இப்ப கேக்குறேன், பொதுமக்கள்ன்றது திமுக தொண்டர்களாகட்டும், தாவேகா தொண்டர்களாகட்டும், பாஜக தொண்டர்களாகட்டும் எல்லாமே பொதுமக்கள் தான். ஒரு பொதுமக்கள் கூடுற இடத்துல ஆளுங்கட்சியில இருக்கும்போதே 4-5 நாள் முன்னாடி அங்க இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை ஏன் இந்த அளவுக்கு இங்க ஏற்பாடு பண்ணல? அதுக்கு பதில் சொல்லுவாரா திமுக? வில்சன் பதில் சொல்லுவாரா? இப்ப நான் கேட்க ஒரு வழக்கறிஞர், அவரும் ஒரு வழக்கறிஞர், இதுக்கு பதில் சொல்லுவாரா? பொதுமக்கள் எல்லாரும் பொதுமக்கள் தான், கட்சி ரீதியை தாண்டி. அப்ப ஒரு கட்சியில இருக்கிற பொதுமக்களா இருந்தா அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு காவல்துறை கொடுக்கும். இந்த காவல்துறை என்பது அணிந்திருக்கிற உடை இறையாண்மையை கொடுத்த உடை. அந்த உடையை அணியும் போது அவங்க ஜனநாயக ரீதியில் கடமை ஆற்ற வேண்டும். ஆளுங்கட்சி சொல்லுவதை ஒரு கட்சி, அதே திமுக அந்த தேவைக்காக சொல்றாரு போலீஸை பார்த்து, எப்பா இப்ப நான் சொல்றேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்ச நாட்கள் தான், அதுக்கப்புறம் நாங்க வரைக்கும் உங்க நிலைமையை பார்த்துக்கங்கன்னு சொல்றாரு அவரு. அப்ப என்ன அர்த்தம்? அங்க போலீஸ் எங்கப்பா காணும் கேட்கிறாரு. அப்ப இவங்க அடிக்கடி போலீஸ் எங்க டிப்ளாய் பண்ணாங்க, எங்க போட்டாங்க அப்படிங்கிறது வருது இல்ல. அதனால போலீஸை பொறுத்த வரைக்கும், காவலை பொறுத்த வரைக்கும் இது திட்டமிட்டு அவங்கள செயல்பட விடாதபடி அங்க இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் அந்த முதல் குடும்பத்துல தான் பாராட்டு வாங்கணும். இத தாவேக்காவை முடிவுக்கு கொண்டு வந்து காட்டுறேன் பாருன்னு ஒரு அஜெண்டா போட்டு கரண்ட் போயிருக்கிறதா சொல்றாங்க. அப்ப மின்சாரத்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்வாரா? இதே மின்சாரத்தை செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வராரு திரு அமித்ஷா, அங்க ஏர்போர்ட்ல பவர் கட் பண்ணிட்டாங்க இருட்டுல. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்களாம் இருட்டுல நின்று சில பேர்ல இருக்கிற கண்ணேர் நான் பார்த்தேன். இருட்டுல வராரு, டார்ச் லைட் அடிச்சு. ஒரு மாண்புமிகு உள்துறை அமைச்சருக்கே இவங்க கரண்ட்டை கட் பண்றாங்கனாக்க பாஜகவுக்கு எதிராக இந்த கட்சி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் பண்ணாங்க? பொதுமக்கள் முக்கியம் இல்லையா உங்களுக்கு? கட்சி ரீதியா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி கொண்டாட்டம் போது அவங்க வீட்டுல எல்லாம் கூட பவர் கட் பண்ணியிருந்தாங்க. இதையும் தாண்டி இது திராவிட கலாச்சாரங்க. இதே மாதிரி ஜெயலலிதா அவர்களை ஒரு முன்னாள் மாண்புமிகு உயர்நீதிமன்ற சீனியர் ஜட்ஜா இருந்தார், ஒரு முன்னோட இடத்துக்கு சீஃப் ஜஸ்டிஸ் சீனிவாசன் ரொம்ப நேர்மையானவர், நாணயத்துக்கு கட்டுப்பட்டவர், சத்திய வாக்கு மாதிரி அவருடைய தீர்ப்புரைகள் இருக்கும். அவருடைய வீட்டுல ஜெயலலிதாவோட பிரசன்ட் ஹோட்டல்ல அவர் காவல்துறை கொடுத்த ஆணையை கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப அவங்கள கொடைக்கானல் வைக்க சொல்றாங்க. அவங்க வீட்டுல வாட்டர் லைன் கட் பண்ணப்பட்டது, அந்த நீர் வசதி கட் பண்ணப்பட்டது, மின்சாரத்தை கட் பண்ணப்பட்டது. அது உயர்நீதிமன்றத்துக்கு இந்த கழகங்கள் பண்ணிச்சு. இது தெரியுமா எத்தனை பேருக்கு? ஏன் இப்படி எல்லாம் போறீங்க? அப்ப அவ்வளவு காய்ப்புணர்ச்சி நீதி அரசருக்கே வந்த போது இவங்கள ஏமாத்துறோம். வைஸ் பிரசிடென்ட் ஆனது இவங்களுக்கு பிடிக்கல, அந்த பொதுமக்கள் இவங்களுக்கு பிடிக்காத சேர்த்துனா காவல்துறை, மின்சாரத்துறை, நீர்வளத்துறை இதெல்லாம் அவங்க கையில வரும். இதுதான் திமுகவோட அரசியல். மக்கள் புரிஞ்சுக்கணுங்க. சின்ன குழந்தைங்க எடுத்துக்கிட்டு ஏன் போறீங்க? உயர்நீதிமன்றம் மரத்துல ஏறக்கூடாது, வீட்டுகளில் ஏறக்கூடாது, பேரக்களை தொடக்கூடாது, பெண்களே கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்கள வராதிங்க, அதை பார்த்துக்கங்கன்னு சொல்லி போலீஸுக்கும் சொல்லியிருக்கு, காவல்துறைக்கும் இந்த சாவேகா தலைவருக்கும் சொல்லியிருக்கு. அது மீறி இவங்க வராங்களை கட்டுப்படுத்த முடியல, எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படின்னா காவல்துறை முற்றிலும் இங்க இல்ல, இந்த கூட்டத்திலையும் சரி, டாஸ்மாக் விஷயத்திலையும் சரி, கள்ளக்குறிச்சியில இவ்வளவு பேர் இறப்பு, அதை பத்தி பேசல, அப்பயும் செயலிழந்திருக்கு, அங்க கள்ளச்சாரத்தை கட்டுப்படுத்தல. அப்ப காவல்துறை எதுக்கு இருக்கு? காவல்துறை சிறிய ராணுவங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன செய்யுது?
அப்ப வரிசையா நீங்க பாத்தீங்கன்னாக்க எப்போதுமே திமுக ஆட்சியில வரும்போது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வேணும், மக்களுக்கு பாதுகாப்பு, பாலியல் தொல்லை, இந்த மாதிரி கூட்டத்துல சாவு, கள்ள சாராய சாவு, இதெல்லாம் அவங்களுக்கு உரித்தான பட்டங்கள், விருதுகளை வாங்குவாங்க இதுலதான். ஆனா வளர்ச்சியில விருதுகள் வாங்க மாட்டாங்க. ஆனா அதை மறைக்கிறதுக்கு நீங்க எங்க பார்த்தாலும் போராட்டங்க. இதுக்கு அடுத்தது போராட்டம் நடத்தினாக்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, விஜய் வீட்டுக்கு அதிக போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அங்க மக்கள் கதறாங்க. அவங்களுக்கான நடவடிக்கையை தீவிரப்படுத்தாம திடீர்னு இன்னைக்கு அவர் பேர் என்ன, முதலமைச்சர் ஸ்பாட் போறாரு. கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போகல? கள்ளக்குறிச்சியில சாராய நிகழ்வு நடந்தது, அப்ப ஏன் போல? அப்ப எங்க போனாரு அவரு? ஏன் அங்க போல? இங்க பாஜக மாண்புமிகு பாரத பிரதமர் மணிப்பூர் போலங்கிறாங்க. மணிப்பூர் பெரிய மாநிலம், ஒரு சின்ன ஊர்ல உங்களுக்கு ஒழுங்கா நடத்தி காட்ட தெரியல. கரூர்ல இன்னைக்கு ஒரு 30 பேர் இறந்திருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்வாங்க? இதுக்கு பதில் சொல்லட்டுமா? மக்கள் கேட்கறாங்க. சொன்னது சொல்லாத செய்வான், சொல்லாதான் செஞ்சு காட்டிருக்கீங்க. இன்னைக்கு அவங்கள பழி வாங்கணும் பண்ணிருக்கிறதா மக்கள் நினைக்கிறாங்க. அதுக்கு பொதுமக்களை பொறுப்பை நீங்க பழி வாங்கணும்னாக்க உங்க செயல்பாடுகளாக ஒரு புதிய கட்சியோ இல்ல இங்க நடந்து கொண்டிருக்க கட்சியோ பழி வாங்குங்க. பட் இந்த மாதிரி ஒரு இறப்புல அரசியல் செஞ்சு அந்த கட்சியை அழைச்சு, ஏன்னா அவர் துணை மினிஸ்டருக்கு எதிரானவர், அவரை ஒழிக்கணும்னு பண்றது, விஜயை பண்றது, பொதுமக்களை தாக்குறது, செயலிழக்க செய்யறது காவல்துறைய, இதுதான் உங்க அஜெண்டாவா? இன்னைக்கு போய் பாக்குறேன். இன்னைக்கு நம்ம திடீர்னு ஒரு விளையாட்டுல சீரியஸா பேசுறோம். ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு திடீர்னு தேனாம்பேட்டை வாசல்ல நோட்டீஸ் எல்லாம் போலீஸ் எல்லாம் இருக்க கூடாதுங்க, ரோடு மட்டும் தனியா இருக்கணுங்க, தைரியமா இருந்தா அவர் வாழணுங்க. திடீர்னு இன்னைக்கு 100 பேர் அவர் வீட்டு வாசல்ல போய் நிற்கிறாங்க. இதுக்கு நீதி சொல்லுங்க. அப்ப ஏத்துப்பாரா முதலமைச்சர்? அவர் வீட்டு பெண்களை பத்தி கவலைப்பட மாட்டாரா? அவர் வீட்டு குழந்தைகளை பத்தி கவலைப்பட மாட்டாரா? அவர் வீட்டு ஆம்பளைங்களை பத்தி கவலைப்பட மாட்டாரா? பதில் சொல்லட்டும். உங்க வீட்டு வாசல்ல இருந்து கோடி வரைக்கும் போலீஸ் நிக்குது. அவ்வளவு உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிறீங்க. அப்ப இங்க இருக்கிற உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணாமா? இந்த உயிர் உங்க பொறுப்பு தானே? போய் சொல்வாரா முதலமைச்சர்? என்னங்க பேசுறாங்க அவங்க? எவ்வளவு அதுக்கு 2 நாள் முன்னாடியே இப்படி எல்லாம் ஒரு செந்தில் பாலாஜி பண்ணிட்டு இருக்காருன்னு வருது, பேட்டி வருது. அது பேட்டியை மறுத்து எங்கேயாவது வந்ததா? அந்த பத்திரிகையில அதுக்கு மறுப்பு வந்ததா? திமுக வரல. எப்படிங்க பேனர் காட்டுறாங்க, மருத்துவர்கள்லாம் ரெடியா இருக்கிறதாவும், அங்க தண்ணி பாட்டிலாம் ரெடியா இருக்கிறதாவும், ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கு. எப்படி நீங்க ஆன்டிசிபேட் பண்ணீங்க? தனியார் ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது? நான் கேட்கிறேன். அங்க 2 ஆம்புலன்ஸ் வருது. இவர் சொல்றாரு, அவர் பேர் என்ன, விஜய் அவர்கள் சொல்றாரு, பழி விடுங்க. தலைவர் சொல்லிட்டாருங்க, தலைவர் வேத வைக்கங்க, நகரம் உழுந்து அந்த ஆம்புலன்ஸ் வேகமா வருது. ஆம்புலன்ஸ் எப்படிங்க வரணும்? மெதுவா வரணும், கூட்டத்து நடுவுல வேகமா வருது. கேட்டா மயக்கமான தூக்கம் வரணும். அப்படின்னாக்க 2 ஆம்புலன்ஸ் தான் இருந்திருக்கு அவ்வளவு கூட்டத்துக்கு. அதுக்கப்புறமா வருது. அது 1 2 முக்கியமான விஷயங்க. இவ்வளவு மக்களை நடக்கிறச்ச தாவேகா தலைவருடைய வாகன ஊர்திகள் மட்டும் எப்படி சேஃபா போச்சு ஏர்போர்ட்டுக்கு? நம்பர் 1. நம்பர் 2, ஹைகோர்ட்டினுடைய ஆணைகளை பின்பற்றாத காவல்துறைக்கு இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? ஏன் டிஜிபி ரிசைன் பண்ணல? டிஜிபி இப்பதான் அந்த நியமனமே தற்காலிக நியமனத்தை கேள்வி கேட்டு இந்த உயர்நீதிமன்றத்துல கேஸ் இருக்கு. உச்ச நீதிமன்ற வழிகாட்டுல கை விட்டுறாங்க. அப்படி இருக்குச்சு. வெங்கட்ராமன் என்ன பதில் சொல்ல போறாரு? அவர் இன்னைக்கு ரெசிக்னேஷன் கொடுக்குறாங்க. அவர் தற்காலிக தான், அவர் அப்பாயின்மெண்ட் தான். ஒரிஜினல் அப்பாயின்மெண்ட்டுக்கு இப்பதான் பரிந்துரையில இருக்கு மத்திய அரசு கூட அந்த குழுட்ட. அப்ப இவர் ஏன் அப்படி நியமிச்சாங்க? இதுக்கு பதில் சொல்லுமா திமுக? திமுகவுடைய விஷயம் என்னன்னாக்க, அவங்களை எதிர்த்து யாராவது ஒருத்தர் ஏதாவது வேலை செஞ்சா ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க. அவங்களோட டூல் கிட் இருக்கு, எல்லா ஐடியில டூல் கிட். இன்னைக்கு அந்த டூல் கிட் இன்னைக்கு எந்த விளக்கு விளையாடுறாங்கன்னு நீங்க பாத்துட்டு இருப்பீங்க சமூக விளக்க. இந்த மாதிரி டூல் கிட் கலாச்சாரம், தனிமனித தாக்குதல், பொதுமக்களை வித்தாது தான் நின்றுடுங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை, மக்களை பத்தி கவலைப்படாத போராட்டங்களுக்கு சினிமா நடிகர்கள் தன்னை குடும்பத்தை தாண்டி வேற யாரும் வியாபாரத்தில் இறங்கிடக்கூடாது. அவங்களை எப்படி தாக்குது? சில சினிமா நடிகர்களை பயமுறுத்தி வச்சு அரசு விழால திசை மாற்றுறது. இதுதாங்க திமுக நீங்க பண்ணிட்டு இருக்கு. அந்த கதறல் குழந்தைகள் இருப்ப பார்த்து ஒருத்தர் குழந்தை கையில வச்சுட்டு மனைவிக்கு தெரியும் என்ன பண்ணுவேன்னு அப்படியே உட்காராங்க. நர்சுகளே அழறாங்க. அப்ப எந்த அளவுக்கு கல் நெஞ்சா இருந்து இந்த வேலையை பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு என்ன எதிர்கட்சியா இருக்கச்ச கிராம சபையில உட்காந்து பண்றாங்க. அப்ப ஆளுங்கட்சி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, இது மாதிரி விஷயம் விளையாடுதா? பதில் சொல்லுமா திமுக? சொல்லல பதில். ஏன்னா பொதுமக்கள் உங்களுக்கு எழப்பமா இருக்கா உங்களுக்கு? ஒருத்தருக்கு பொதுமக்கள் ஒரு இந்த இடத்துல முக்கியமாக சொல்ல வேண்டியது, முன்காலங்கள் 1967 மெரினா பீச்சில் கலைஞரோ இல்ல அண்ணா அவர்களோ பொதுக்கூட்டத்துல பேசுறதுக்கு கோடான கோடி ஜனங்கள் அங்க போய் சேருவாங்களா, லட்சக்கணக்கில் அந்த காலத்துல இருக்க ஜனத்தொகைக்கு ஏற்ப அந்த ஆர்வமான ஸ்பீச் கேட்கறதுக்கு. அப்ப உங்க தலைவர்கள் பேசுறதுக்கு கூட்டத்தை வரவழைக்கிறது விரும்புற நீங்க மற்ற தலைவர்கள் பேசுறது ஏன் விரும்ப மாட்டேங்கிறீங்க? ஏன் தாக்குதல் ஏன் நடத்துறீங்க?
இன்னைக்கு அமித்ஷாவுக்கு கரண்ட்டை கட் பண்றீங்க, அவர் ப்ரோக்ராமுக்கு இந்த ப்ரோக்ராம் கட் பண்றீங்க. எவ்வளவு மட்ட இதை வந்து நிச்சயமா உயர்நீதிமன்றம் வன்மையா கண்டிக்கணுங்க. அவர் பதவி நீக்கம் செய்வதற்கான அறிவுரைகள் கொடுக்கணுங்க. தன்மானம் உள்ள தான் பேரை தப்பு இல்லைனாக்க நீங்க ரெசிக்னேஷன் பண்ணுவாங்க. உண்மையா நான் சொல்றேன். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடந்தது அரியலூர்ல. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல உடனே ரிசைன் பண்ணார். லால் பகதூர் சாஸ்திரி தான் விலகிறேனாரு. இன்னைக்கு பதவி விலகிறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லல. ஏன்னா அரசியல் பதவியில இருந்தாதான் அரசாங்க ஊர்திகளை வச்சுட்டு அந்த பவரை வச்சுக்கிட்டு அடுத்த எலெக்ஷன்ல பண்ண முடியும். இவங்க வாய மூடுறாங்க. இது நிச்சயமா பொதுமக்கள் இதோட நிக்காம ஆட்சி இன்னைக்கு 20 லட்சம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட பணம் இருக்கு. இவங்க 10 லட்சம். அதோட முடிஞ்சது. அவங்க விலை உயிர் மதிப்பு அவ்வளவுதானா? உங்க விலைகள்லாம் 20-30 லட்சம் தானே அந்த குழந்தையோட மதிப்பு. அந்த குழந்தை படிச்சு என்ன களவு கண்டிருக்கும்? இந்த முன்னாள் அந்த தாவக தலைவர் எங்க போறாரு? அவர் முதல் மந்திரியாவோ இல்ல ஒரு எம்எல்ஏவோ ஆனா இந்த தமிழ்நாடு சுத்தி வரப்போறாரு. அப்ப எந்த மீட்டிங்ல நீங்க பாக்கலாம்ல. நீங்க எதுக்கு ஓடுறீங்க? கட்டுக்கடங்காம நீங்க இப்ப நம்மளும் வந்து நம்ம மைண்ட் அப்ளை பண்ணணுங்க. பொதுமக்களும் தங்களை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ காலையில் 4 மணி வரைக்கும் நிற்க வேண்டிய அவசியம் என்னங்க? ட்விட்டர்ல மாத்துறாங்க 12 இவர் இங்க 8:30 மணிக்கு தான் கிளம்புறாரு. அது ஒரு குறைமக்க. அது வந்து இது திமுக அவங்க பேர்ல வைக்கிற குற்றச்சாட்டு. எந்த குற்றச்சாட்டு எப்படி வந்தாலும் ஒரு காவல்துறை என்பது கட்டாயமாக லா அண்ட் ஆர்டர் அமைதியை கொண்டு வந்து ஒவ்வொரு உயிரையும் பாதுகாப்பு அதனுடைய கடமை. அவங்க என்ன மாத்தலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க முதல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஆனா இவங்களுக்கு என்ன பந்தோபஸ்து? சீஃப் மினிஸ்டர் எங்க வர்றது பந்தோபஸ்து, எந்த மினிஸ்டர் ப்ரோக்ராம் பந்தோபஸ்து, அந்த எம்பி வராங்க அங்க பந்தோபஸ்து. அங்க காவல்துறை ரைட்டரை தவிர வேற ஆளே இல்லைங்க. கேட்டா காவல்துறையில் நாங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு காசு இல்லைங்க. இருக்கிறவங்கள வேலை பண்ண முடியாது. ரோட்ல வந்து பந்தோபஸ்து போட்டுறீங்க. எப்படி இங்க வேலை நடக்கும்? அதனால தாங்க வழக்குகள் பின்தங்குது. நம்ம குற்றப்பத்திரிகையில தாக்கல் செய்யப்படவில்லை. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போதிய அடிக்குவேட் போலீஸ் டிப்ளாய்மெண்ட் ஆகல. இதுதான் காரணம். அவங்க தன்னுடைய குடும்பம், தன்னுடைய கட்சி நிகழ்வுகள் இதுல மட்டும் பொதுமக்கள் வந்தானா அவங்க பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள். அவங்களுக்கு போட்டியா இருக்கிற திமுக, அதிமுக, பாஜக, தாவேகா, இப்ப வந்த புது கட்சி, அப்புறம் சீமானோட கட்சி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு 1க்கு 2 பாத்துன்னு சொல்லிதான் இந்த மாதிரி எல்லாம் வந்து இப்ப அதே மாதிரி இப்ப அடுத்து சொல்றாங்க மகாமகம். இப்ப பாருங்க அவங்க பண்ற கம்பேரிசன். மகாமகம் படத்துல வந்து 50 பேர் குளிக்க சென்றப்பட்டு 50 பேர் உயிரிழந்தாங்க ஏடிஎம்கேல. என்னங்க கம்பேரிசன் பேசுறீங்க? அவன் வயிறு எரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்ப எப்படியா பேசுறது? ஒன்னொன்னா எம்ஜிஆர் நகர்ல நடந்த இதுல டோக்கன் கொடுக்கும்போது இறந்தது கூட்ட நெரிசல் 42 பேருக்கு. என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க பாருங்க. இதுதான் திமுகவுடைய அஜெண்டா. இப்ப டூல் கிட் ஆரம்பிச்சிருச்சு. எந்தெந்த பேர்ல எப்ப எவ்வளவு பேர் செத்தாங்க? திருச்சி கோயில் நெரிசல்ல 7 பேரு, முத்தாலம்மன் இதுல சாமியாரை பிடிக்க போனது பிடிச்ச பண்ணி கூட்ட நெரிசல் அதுல 7 பேரு. என்னங்க இது டூல் கிட்? நான் இப்ப சொன்னது ஆரம்பிச்சிட்டு பாத்தீங்க. அதுக்கு இந்த தமிழர்கள் ஊடகங்களும் ஜால்ரா இப்ப மனசை மாத்துங்க. எங்க பேர்ல குத்த வருதுன்னா லிஸ்ட போடுங்க. இவ்வளவு நடந்து அந்த போடுங்க. அப்படி போட ஆரம்பிச்சிருக்காங்க டிவியில. இது வன்மையா கண்டிக்கிறோம். மக்களே நமக்கு உப்பு சூடு சொரணை எல்லாம் நமக்கு இருக்குன்னா உடனே இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியும் போகாதீங்க.